Welcome to our channel Employment Job Tamil வேலைவாய்ப்புகள். இந்த யூடியூப் சேனல் full job detail job opening வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் வேலை வாய்ப்பு தகவல்கள் இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோல நியர்லி ஒரு 5 கம்பெனிஸ்ல ஓப்பனிங் பார்க்க அப்புறம் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா கேட்டகரியுமே சென்னை அண்ட் கோயம்புத்தூர் இந்த லொக்கேஷன்ல டிப்ளமோ ஒரு B.E.Graduates நீங்க ட்ரை பண்ணலாம். என்னென்ன கம்பெனிஸ் ஓப்பனிங் பார்க்க போறோம் அப்படின்னா Hyundai Mobis இதுல வந்து பாத்தீங்கன்னா வெண்டர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் ஓப்பனிங் பார்க்க போறோம். மினிமம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா NXT TEK இது ஒரு சாலிட் ஒர்க் டிசைன் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் லொக்கேஷனில். டெபுட்டி மேனேஜர் ஃபார் குவாலிட்டி சீனியர் ப்ரொஃபைல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட் குவாலிட்டியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க குவாலிட்டியில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ஆஃபர் பயன்படுத்திக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதோட கூட இது ஒரு டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு சூட்டபுளாக தான் நீங்கள் டைரெக்டாக அட்டன் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிண்டு டெக் ஃப்ளோ சொல்யூஷன்ஸ் லிமிடெட் கேட் டிசைன் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க சென்னை லொக்கேஷனில். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அதர் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. அதன் பிறகு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் இந்த ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. இந்த பொசிஷனில் EEE அண்ட் ECE E&I முடிச்சவங்க பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் ஓப்பனிங் பார்த்தோம், என்னென்ன ஓப்பனிங்கில் என்னென்ன டீட்டெயில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த எல்லா ஜாபுடைய டீட்டெயில்ஸ் நான் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க. வேலை தேடுபவர்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு கூட பெல் என்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அலர்ட் வந்து உங்களுக்கு வரும். உடனடியாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேசி உங்களுக்கு தேவையான வேலையும் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சரியான இடத்துல கிடைக்காது. அதன் பிறகு உங்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது வீடியோ பார்த்து கூட. ஸோ பயன்படுத்திக்கோங்க. டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்மளுடைய வெப்சைட்ல இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Hyundai Mobis இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் அந்த ப்ரொஃபைலில் கேட்டிருக்காங்க. B.E.Tech மெக்கானிக்கல் EEE எது வந்தாலும் பரவாயில்ல. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். B.E.Tech அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாலிமர் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்க டிசைர் கேண்ட் ப்ரொஃபைலாக கேட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு பாலிமர் மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் பாலிமர் மெக்கட்ரானிக்ஸ் இல்லை மெக்கானிக்கல் அண்ட் EEE இருந்தாலும் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐடென்டிஃபை த சப்ளையர் ஃப்ரம் த சப்ளையர் பூல். அந்த சப்ளையர் பூல்ல இருந்து நீங்கள் நல்ல ஒரு சப்ளையர் ஐடென்டிஃபை பண்ணணும். அதோடு கூட ஈவாலுவேஷன் ஆஃப் பிட்டிங் வித் டெவலப்மெண்ட் காஸ்ட் சூஸ் த பெஸ்ட் சப்ளையர். நல்ல பெஸ்ட் சப்ளையர் சூஸ் பண்ணி ஈவாலுவேஷன் அதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்ளையர் CAB அனலைசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் நியூ ப்ராஜெக்ட் அலகேஷன் இதெல்லாமே நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு கூட வெரிஃபிகேஷன் டியூரிங் நியூ ப்ராஜெக்ட் அதை சொன்ன மாதிரி ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும். PPM மானிட்டரிங் QMS சிஸ்டமில் சப்ளையர் PPM மானிட்டரிங் இதுவும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட கூட நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் காஸ்டிங் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிசைர் கேண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி B.Tech பாலிமர் ஒரு மெக்கட்ரானிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் பாலிமர் முடிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ஓப்பனிங் இது. ஏன்னா மெக்கட்ரானிக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் வெல்டர் டெவலப்மெண்ட் இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் MS ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும். இன்ஜெக்ஷன் அண்ட் ப்ரெஸ் ப்ராசஸ் இதில் நல்ல பேசிக்கான ஒரு டூல் நாலேஜ் இருக்கணும். GD&T APQP அண்ட் PPOP குவாலிட்டி கோர் டூல்ஸ் இதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி எதிர்பார்க்குறாங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஒர்க்ஸ் டிசைன் இன்ஜினியர் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. NXT அண்ட் TEK இந்த கம்பெனியில். இந்த கம்பெனியோட வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அபவுட் த கம்பெனி. அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சாலிட் ஒர்க்ஸ் டிசைன் இன்ஜினியர் BE மெக்கானிக்கல் ரிலேட்டட் டிகிரி கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ். இன்கேஸ் ஃப்ரெஷராக இருந்து உங்களுக்கு இதில் நல்ல நாலேஜ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கோயம்புத்தூர் லொக்கேஷனில் ஷீட் மெட்டல் ப்ராடக்ட் டிசைன் இன் சாலிட் ஒர்க்ஸில் ஷீட் மெட்டல் ப்ராடக்ட் டிசைன் இது தெரிஞ்சிருக்கணும். அதோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைன் இன்ஜினியர் ஆர் சிமிலர் ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பரவாயில்ல. அதனால் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணல. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால்
ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்து உங்களுக்கு இதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு நாலேஜ் அண்ட் அதர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாலிட்வொர்க்ஸ் 3D சாஃப்ட்வேர், ஷீட் மெட்டல், இது வந்து நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. அதோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அண்ட் என்விரான்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எக்ஸலண்ட் ஓரல் அண்ட் கம்யூனிகேஷன் இது கேட்டிருக்காங்க. அட்டென்ஷன் டு டீட்டெயில், டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் சிமிலர் ஃபீல்டு, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்தாலும் பரவாயில்ல. இன்கேஸ் வேறு ஃபீல்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த சாலிட்வொர்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஆஃபீஸ் டைமில் மட்டும் கால் பண்ணுங்கள், 10 o'clock to 5 o'clock. இன்கேஸ் கால் எடுக்கலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பார்த்துட்டு அவங்களும் கால் ஃபார் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் குவாலிட்டி, ஒரு மினிமம் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. டிப்ளமோ ஒரு B.E.Graduates நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிஎன்சி மெஷின் ஷாப் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ சிஎன்சி மெஷின் ஷாப் இதில் வந்து நிச்சயமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் ரோல், சீனியர் ரோல். இது ஒரு டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லியோ பிரைம்காம் பிரைவேட் லிமிடெட். ஆல்ரெடி இந்த கம்பெனியில் நிறைய ஓப்பனிங் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், குவாலிட்டி கண்ட்ரோல், ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனில். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க, 10 years எக்ஸ்பீரியன்ஸில். இது ஒரு டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு சூட்டபுளாக தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மினிமம் ஒரு 10 to 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், சிசி, சிஏபிஏ, 80 சப்மிஷன்ஸ், அதன் பிறகு இன் ப்ராசஸ் குவாலிட்டி கண்ட்ரோலிங், இது நல்லா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. பிபாப் குவாலிட்டி, பிடிஐ கிளீனிங், எஸ்கலேட்டிங் த சிசிசி டு ஆல் லெவல் என்பிடி ஜாப்ஸ், டிஸ்பேட்ச் வித் ஜீரோ கம்ப்ளைண்ட்ஸ், இதெல்லாம் மெயினாக எதிர்பார்ப்பாங்க. அதோடு கூட டிப்ளமோ ஒரு பிஇ வித் 10 மினிமம் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. மிஷின்ஸ் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், இதில் இருந்தால் சூட்டபிளான ஓப்பனிங். 31st Augustலேருந்து 10th September வரைக்கும் இந்த இன்டர்வியூ நடக்க போகுது, காலை 9 மணிலேருந்து. ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, லியோ பிரைம்காம் லிமிடெட், பொன்மார் 28 மேட்டு தெரு, மேடவாக்கம் டு மாம்பாக்கம் ரோட், பொன்மார் வில்லேஜ், தாம்பரம், இந்த லொக்கேஷனில். ஸோ இந்த நம்பர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அதர் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க, டைரெக்டாகவும் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிந்து டெக் ஃப்ளோ சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க வந்து கேட் டிசைனில் கேட்டிருக்காங்க, கேட் டிசைன் இன்ஜினியர், ஆட்டோ கேட் டிசைன் இன்ஜினியர் முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். இவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ ஒரு B.E.Graduates. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஓப்பனிங். மினிமம் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கேண்டிடேட் ஷுட் பி மினிமம் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேட் டிசைன். கேட் டிசைனில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதோட ஒரு டீட்டெயில் டிராயிங், இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஹை நாலேஜ் அபவுட் டீட்டெயில்டு டிராயிங். இந்த டீட்டெயில் டிராயிங்கில் நல்ல ஹை நாலேஜ் எதிர்பார்க்குறாங்க, நல்ல டெப்த் நாலேஜ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃப்ரெஷருக்கான ஓப்பனிங் கிடையாது, இது நிச்சயமாக அது எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஓப்பனிங். டிப்ளமோ ஒரு B.E.Graduates, மெக்கானிக்கல் ஒரு EEE, ஆட்டோமொபைல், எது வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு இவங்க கேட்டிருக்க இந்த ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் கால் பண்ணி அதர் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் அதில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்லேயே ஒரு ஓப்பனிங் இருக்குது. இது ஒரு டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ. ஸோ பிஇ, பிடெக், EEE, ECE, E&I, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க ட்ரை பண்ணுங்கள். டிப்ளமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்எல்ஸ் பிஇ இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம். இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ EEE கேட்டவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, EEEக்கு எந்த ஓப்பனிங் அப்லோட் பண்ணுற மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் EEEக்கு நிறைய ஓப்பனிங் அப்லோட் பண்ணியிருக்கோம். நேற்று கூட ஒரு ஓப்பனிங் போட்டிருந்தோம். ஏஎஸ்சி ஸ்ட்ரக்சரலில் EEEக்கான ஓப்பனிங் தான் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஓப்பனிங் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருங்க, 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. சென்னை லொக்கேஷனில். ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்கமிங் குவாலிட்டி, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இதில் வந்து இன்கமிங் குவாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி எதிர்பார்க்குறாங்க. ஷுட் ஹவ் 2-wheeler மஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதோடு கூட அதர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், ஐசிஸ், அசம்பிளி, பிசிபிஎஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷர் அவங்க ரெக்வயர் பண்ணல, 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கேபினெட்ஸ், பிளாஸ்டிக் ஃபேப்ரிகேட்டட் கேபினெட்டில் அதோட கேபிள்ஸ், இதெல்லாம் நீங்கள் இன்கமிங் குவாலிட்டி பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் வேணும், 30th August 3rd September வரைக்கும் நடக்குது.
காலை 10 மணி முதல் மாலை 4:30 மணி வரைக்கும் இந்த இன்டர்வியூ நடக்க போகுது. பிஎம் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், நம்பர் D19, 3rd மெயின் ரோட், சிப்காட் ஐடி பார்க், OMR, சிறுசேரி. இந்த லொக்கேஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கால் பண்ணி அதர் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பாருங்க. டிப்ளமோ ஒரு B.E.Graduates, மெக்கானிக்கல், EEE, ECE முடிச்சவங்க ட்ரை பண்ணுங்க. அப்ளை பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுங்க. காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.